ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேலரிக்காக தான் வேலைக்கு போகிறோம். ஆனால் என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா, இந்தியாவில் படிச்சுட்டு எதுக்காக நம்ம யூஎஸ் கிளைண்ட்டுக்காக இங்கேருந்து ஒர்க் பண்ணுறோம்? குடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதில் எல்லாத்துலையும் உண்மை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு ரீசன் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டுங்கிறது அந்த கண்ட்ரியோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் வேலையை மெஷர் பண்ணி சொல்கிற ஜிடிபியை பொறுத்து இருக்குது. அந்த ஜிடிபியை மெஷர் பண்ணுறதுல ஒரு சில ஃபேக்டர் இருக்குது. அதில் ஒன்று இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதுவும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் கம்மியாக இருக்கணும், எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், நம்ம கோல்டு, க்ரூட் ஆயில், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், மொபைல், கார்னு அதிகமாக வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பதிலுக்கு நம்ம நாட்டு பொருள் கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, டாலரை யூஸ் பண்ணி நம்ம 83 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணால் பதிலுக்கு ₹1 தாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறது பத்தலை. யாருன்னா யோசிக்கிறான், எதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு எதையுமே எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அதையும் நம்மளே வச்சுக்கிட்டா டெவலப் ஆக மாட்டோமான்னு. அதான் கிடையாது. நம்ம பெட்ரோலை க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கிறோம். அந்த க்ரூட் ஆயில் ரஷ்யா, சவுதி மாதிரி கண்ட்ரி கிட்டேருந்து வாங்குறோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியன் ருபீஸை கொடுத்து 100 ரூபாய் க்ரூட் ஆயில் கூட சொன்னால் அவன் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி தூக்கிட்டு வரான்றான். 100 ரூபாய் கேட்டதுனால இல்லை, அது இந்தியன் ருபீஸ்ன்றதுனால. ஏன்னா டாலர் தான் இன்டர்நேஷ்னல் கரன்சி. டாலரை யூஸ் பண்ணி தான், டாலரை கொடுத்து தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற பல விஷயங்களை வாங்கவே முடியும். அப்போது டாலர் நாமளே பிரிண்ட் பண்ணிக்கலாமா? நாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர் வாங்கி அந்த டாலரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம். அப்படி என்னத்தை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? அக்ரிகல்ச்சர் செக்டாரில் விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, ஃபார்மசூட்டிக்கல் செக்டாரில் மெடிசன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, ஐடி அண்ட் ஐடிஎஸ் செக்டாரில் நம்ம ஒர்க்கை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் டாலர் இந்தியாவுக்குள்ளே வரும். இந்த ஐடிஎஸ் செக்டாருக்குள்ளே தான் மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்டிங்லாம் இருக்குது. நமக்கு வேணால் ருபீஸில் சேலரி வரலாம், ஆனால் மேலே பிஸ்னஸ் டாலர்ஸில் தான் நடக்கும். தேங்க்யூ.